இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முன்னாள் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியின் மகள் தீபா. சரி. இந்த முன்னாள் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி இது ரொம்பவே முக்கியம். போல்டு லெட்டர்ஸ்ல நல்லா அழுத்தி எழுதணும். சரிங்க மேடம். அப்புறம் அவங்களோட கணவர் கேசவனை விவாகரத்து செய்ய இருப்பதாக தகவல் வருகிறது அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்கணும். என்ன மேடம் அப்படி கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரோட ரியாக்ஷனும் வேற மாதிரி இருக்கும். மேடம் எப்படி சொல்றீங்க மேடம்? என்ன வெற்றி, எலெக்ஷன் வருதுல்ல, இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு நியூஸ் வந்தா மாமாக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகும்ல, அதனால கண்டிப்பா பயப்படுவாங்க. மேடம் நீங்க பயங்கரமான ஆள் மேடம். அரசியல் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு 5 மாசம் கூட ஆகல, இப்படி முழு அரசியல்வாதியாவே ஆயிட்டீங்களே மேடம். என்னம்மா யோசிக்கிறீங்க? விட்டா எங்க மொத்த குடும்பத்தையும் ஓவர்டேக் பண்ணி எம்எல்ஏ, மினிஸ்டர், சிஎம்னு எல்லாமே ஆயிடுவீங்க போல. ஐயோ, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மேடம் நிஜமா தான் சொல்றேன் மேடம். அரசியல்ல உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு மேடம். எனக்கு அரசியல் எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எப்படி மேடம் உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? எல்லாம் சூழ்நிலை தான் வெற்றி. அதுதான் ஒரு மனுஷனை புத்திசாலியாவும் முட்டாளாவும் மாத்தும். நாம ஒரு பிரச்சனைய சரி செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற வாய்ப்பெல்லாம் யோசிச்சா இது ஒரு நல்ல வழின்னு தெரியுது. இது புத்திசாலித்தனமா எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு இது தேவைதான். ஓகே மேடம். வெற்றி கலக்கறடா. ஒரு புத்திசாலி பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிருக்க. உன் ஃபியூச்சர் ரொம்ப இந்த வெள்ளை சட்டை மாதிரி பிரைட்டா இருக்கும்டா. முன்னாள் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியின் மகள் தீபாவின் விவாகரத்தில் அவர் எடுக்க போகும் முடிவென்ன? இச்செய்தி தொகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்வரமூர்த்தியின் நிலைமை என்னவாகும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது நம்ம வீட்ல நடந்த விஷயமாச்சே. யார்கிட்டயும் நாம இத பத்தி பேசவே இல்லையே. எப்படி லீக் அவுட் ஆச்சு? அண்ணி, அப்பா என்ன சாதாரண ஆளா? அப்பா எக்ஸ் எம்எல்ஏ. இங்க என்ன நடந்தாலும் அது யாரு மூலமாவது எப்படியாவது நியூஸ் சேனலுக்கு போயிடும். என்ன கேவலப்படுத்தணும்னே இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கானுங்க. சொல்ல முடியாது. இது அந்த முனுசாமியோட வேலையா கூட இருக்கும். என்ன பண்றது? ஏங்க, டைவர்ஸ் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சும்மா அபிராமி, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற. சொல்லுடா வெற்றி. அக்கா, உடனே வேம்புலியம்மன் கோயில் வரைக்கும் நீ வர முடியுமா? எதுக்குடா? நான் தான் கிளம்பி வான்னு சொல்றேன்ல, நீ ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க? இது ஒரு முக்கியமான விஷயம். நீ உடனே கிளம்பி வா. டேய், எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குடா. நீ சொன்ன உடனே அப்படியெல்லாம் கிளம்பி வர முடியாது. அக்கா, எந்த வேலையா இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே கிளம்பி வா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வா. சரி, நீ ஏதோ சொல்ற, வர வை. ஏதோ முக்கியமான விஷயம்ன்றான். என்ன சொன்னாங்க? மேடம் அதெல்லாம் வரண்டா சொன்னா. சரி, கேசவன் மச்சானுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவன் வந்துருவான். சரி சரிங்க மேடம். வெற்றி வெற்றி, அவன் வந்துட்டான். வாங்க, நம்ம உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். சரிங்க மேடம், வாங்க. கேசவா, அக்கா எங்க இருக்க? கோவில்ல உள்ள வந்துட்டு ரைட் எடு. சரி, ஓகே.
மேடம் தீபா தான். சாரி சாரி. ஹலோ டேய் எங்கடா இருக்க? நான் வந்துட்டேன்டா. அக்கா அப்படியே கோயிலுக்குள்ள வாக்கா. கோவிலுக்குள்ளயா? இதோ வரேன். தீபா யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவ முகத்திலே முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ச்சே, தீபா 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 விடு. தயவு செஞ்சு என் பின்னாடி மட்டும் வராத, போயிடு. இந்த வெற்றி எங்க போனா? தீபா தீபா விடு. ஏன் என் மேல இவ்வளவு வெறுப்ப காட்டுற? ப்ளீஸ் தீபா, கொஞ்ச நேரம் நான் பேசுறத கேள. ஓகே, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் உன் காலில் கூட விழுறேன். என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். செஞ்ச தப்ப உணர்ந்தா மட்டும்தான் மன்னிக்க முடியும். அதை விட்டுட்டு கால்ல வந்து விழுந்தாலாம் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. தப்பு பண்ணும் போதெல்லாம் இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அப்படியே நல்லா தப்பிச்சு போயிடுவ. இப்ப நான் என்ன செஞ்சா நீ என்ன மன்னிப்ப? என்னை விட்டு உன்னால வாழ முடியுமா? முடியாதுடா ராஸ்கல். என்ன இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாதடா. ஐ லவ் யூ தீபா. இனிமே என்ன பத்திரமா பாத்துக்குவியா? எனக்கு காதலிக்கும் போது இருந்த அதே காதல எனக்கு திரும்ப கொடுப்பியா? நீ ஒழுங்கா வேலைக்கு போவியா? கண்டிப்பா போறேன். எனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை கொடுப்பியா? கண்டிப்பா தீபா. நான் உன்னை விட்டு இந்த ஜென்மத்துல பெரியவே மாட்டேன். நானும். இப்படிதான் இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் பண்ண வேலையா? ஆமா, நாங்க பண்ணதுதான். என் பக்கேசவா, வாழ்க்கை இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? பொண்டாட்டி இல்லாம வாழறது எவ்வளவு கஷ்டம்னு உணர்ந்தியா? புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே தீபாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். கரெக்ட் தான். தீபா, உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நம்புறேன் துளசி. ஆனா அம்மா அப்பா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்களுக்கு என்ன தெரியும்? நீ போய் சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழு. லவ் பண்ணவங்க தோத்து போனதா சரித்திரமே இருக்க கூடாது. கரெக்டா மேடம்?